என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு யாரோ முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஏங்க அட மாமா அந்த வந்துட்டேன். சீக்கிரம் வாங்குங்க, நம்ம பொண்ணு வர நேரம். நீங்க உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வர சரோஜா. சீக்கிரம் வாங்குங்க, வேற வந்துகிட்டே கிடப்பான். வந்தோடனே தாத்தா எங்கன்னு உங்களை தான் கேட்பான். இதோ வந்துட்டேன். 3 மாசம் கழிச்சு பொண்ணு வரா, பொண்ணை பாக்குறோம்ன்ற சந்தோஷம் உங்க முகத்துல கொஞ்சம் கூட இல்லையே. நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன். என் பொண்ணு வருது, நான் சந்தோஷப்படாம இருப்பேனா? என்னமோ இனிமேட்டு அவ ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். என் பொண்ணு வந்தாலே எனக்கு பெரிய தெம்பு வந்த மாதிரி இல்லங்க. ஆமா ஆமா, இந்த பையன் கரைச்சு கொட்டிக்கிட்டே கிடக்குறான். இவங்கிட்ட மாறு அடிக்கிறதுக்கு பேசாம பொண்ணு வீட்டோட போயிடலாம். அப்படி மட்டும் பண்ணிடக்கூடாதுங்க. அப்படி பண்ணிட்டோன்னு வைங்க, இவ சந்தோஷமா ஆயிடுவா. இம்புட்டு வருஷமா கட்டி காத்த சொத்து சுகத்தெல்லாம் இவகிட்ட கொடுத்துட்டு போறதா? தப்பி தவறி கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் விடாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் அவன் என் மகன், என் பேச்ச மட்டும்தான் கேட்பான். இவ என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன். சரி சரி, பொண்ணு வர டைம், நம்ம ஏன் இவளை பத்தி பேசிக்கிட்டு? ஆமாங்க, நேத்தே சுதன்னு கேட்டான். அம்மாச்சி எனக்கு பணியாரெல்லாம் சுட்டு கொடுன்னு. பணியார மாவெல்லாம் ஆட்டி வச்சிருக்கேன். இனிமே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் சுட்டு கொடுக்கணும். அப்பா என் பொண்ணு வந்துட்டா. வாமா. டாடா. டேய் வாடா செல்லம். பேராண்டி வந்துட்டியா? தங்கம். அம்மாச்சி என்னடி தங்கம்? என் பேராண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே கலக்கலன்னு இருக்கு. இப்படி உட்காரு. டாடா. என் செல்லம் இப்படி உட்காரு தங்கம். சரி நான் போய் அத்தையை பார்த்துட்டானே. சரிப்பா. உள்ள 3 மாசத்துல என்னமா வளர்ந்துட்டான். ஆமாங்க, பிள்ளைங்க வயசு ஆகுதுல்ல. ஆமா ஆமா. இவ ஒரு நாள் கூட சுதன் பையனை கேட்கவே இல்ல. நம்ம பிள்ளை பாத்தியலா, அத்தைய பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இவளுக்கெல்லாம் அன்பு பாசம்லாம் எப்ப புரிய போகுதோ தெரியல. சரி, இதெல்லாம் பெரிய குடும்பத்துல வளர்ந்தேன்னு பேரு. எல்லாம் அவங்க அக்கா புத்தி அப்பத்தா புத்தி. ஆமா சரோஜா. அவங்க அப்பத்தா நாத்தனார துரத்தி விட்டுருச்சான், அவங்க அக்காவும் நாத்தனார துரத்தி விட்டுருச்சான். அப்புறம் இவ மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? நம்ம விடக்கூடாதுங்க நம்ம பொண்ணு. ஆமா ஆமா. மா வாமா. சுந்தரி. அப்பா நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேம்மா. ஏமா அப்பா இப்படி அழைச்சு போயிட்டாரு? எல்லாம் கடைக்கு அலைஞ்சுக்கிட்டே கிடக்குறாருல. அந்த பையன் இங்க வாங்க அங்க வாங்கன்னு இழுத்து அடிக்கிறான். அதான் அப்பா இப்படி மெலிஞ்சு போயிட்டாரு. இப்பதான் நீ வந்துட்டீல, நல்லபடியா பாத்துக்க. சரிம்மா. எங்கடி அவரு? காரை நிப்பாட்டிட்டு வரேன்னு சொன்னாருமா. லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வந்திருக்கேம்மா, அவர் தான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. 1 மாசம் தம்பிக்கு லீவு தானே? ஆமாம்மா, அதனாலதான் தங்கறதுக்காக வந்திருக்கேன். அடுத்த வருஷம் 1வது போறான். என்னமோ இப்பதான் சேர்ந்த மாதிரி இருக்குது, அதுங்காட்டி 1வது போயிட்டான். ஆமாம்மா. ஆமா, எங்க அந்த பிள்ளைய காணா? அது ரூம்ல உட்காந்துருக்கோம். உன் புள்ள வந்தாண்டி, எங்களை 2 கட்டி பிடிச்சிட்டு உடனே அத்தையை பார்க்க போறேன்னு ஓடிட்டாண்டி. இந்த பையன்கிட்ட சொன்னேம்மா போவாதரான்னு. சரி விடு, என்ன பண்றது, சின்ன பிள்ளை தானே. ஆமா, அவ என் பிள்ளைய விரட்டுவா. இது புரியாம போகுது. இப்பதானே யூகேஜி முடிஞ்சு 1வது போயிருக்கான். இன்னும் 1 வருஷத்துல புரிஞ்சுக்குவான். அவளுக்குன்னு குழந்தை வரப்போகுதுல்ல. அப்ப சுதனை வேணான்னு சொல்லி ஒதுக்கிடுவான். அப்பதான் இந்த பையலுக்கு புரிய போகுது. இருந்தாலும் என் பையனை எதுக்குமா நான் கஷ்டப்படுத்துறோம்? சரி, இப்பதானே வந்திருக்க, அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கிடலாம். வாங்க மாப்பிள்ள. வாங்க. கொண்டாங்க, இந்தாங்க. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. சரி சரி வாமா, கிச்சனுக்கு போய் எதா இருந்தாலும் சொல்றேன். இங்க இவர் வேற இருக்காரு, காது கொடுத்து என்னன்னு கேட்பாரு. சரிடி. உன் வீட்டுக்காருக்கு காப்பி போடட்டுமா? ஏங்க ஏங்க எப்படி காதுல விழுவா அது மாதிரியே உட்காந்துருக்காரு பாரு. அதான் திமுரு. ஏங்க மாமா உங்களை தான். என்ன சுந்தரி? அம்மா உங்ககிட்ட தான் கேட்கறாவ, காப்பி போடட்டுமா டீ போடட்டுமான்னு. எதுனாலும் ஓகே தான். சரிடி, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். நானும் வரேம்மா. சரி வா. கொசு கொசுன்னு பேசுறதுக்கு கிச்சனுக்கு ஓடிடுச்சுங்க. இதெல்லாம் நம்மள்ட்ட கேட்க வேண்டியது. காப்பி போடட்டுமா டீ போடட்டுமான்னு 10 வருஷம் இதுங்க கூட குப்பை கொட்டியிருக்கேன். இதுங்களை பத்தி எனக்கு தெரியாது. எப்பா ஆத்தாளு மகளும் என்ன ஆட்டம் போடுறாளுங்க. இவளுகளை அடக்கிறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாளுங்களே. வாங்கண்ணே. மாமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. எத்தனை மாசமா? 3 மாசம்ண்ணே. சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு. சரிண்ணே. உட்காருங்கண்ணே, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இதோ சுந்தரியோட அம்மா எடுத்துட்டு வராங்கம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்கண்ணே, உட்காருங்கண்ணே. சரிம்மா. இந்த அமிர்தா பிள்ளை எப்படிதான் இந்த அம்மா கிட்ட குப்பை கொடுத்தோ தெரியல. பாவம், என்ன போட்டு ஆட்டி வைக்கிறாளோ என்னமோ.
என்னடி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க? பரவாயில்லம்மா, வீட்டை இன்னும் நீட்டா தான் வச்சிருக்க. என்ன அம்புட்டுக்குள்ள வேலை இல்ல? ஏமா அந்த பிள்ளை மாசமா இருக்கிறதோட வேலையா பாக்குது? ஆமா, கிழிக்கிறா. புருஷன் வரும்போது மட்டும் வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது. இன்னமும் மாமா அந்த பையன் இவ்வளவு நம்பிக்கிட்டு இருக்கான். என்ன குழந்தை பெத்து தர வேண்டாமா? அதுக்காக தான் அந்த பையன் அமைதியா இருக்கான். நல்லா சொகுசா இருக்காமா. பார்த்தேன். பாத்தியா? உன்னைய வான்னு கூப்பிட்டாளா? கூப்பிட்டுச்சு. மேல நின்னுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. கீழே இறங்கி வந்து அவங்க அண்ணனா? எந்த விதத்துல அவர் அண்ணனா வருவாரு? இவர் என்ன அவர் கூட பிறந்த தங்கச்சியா? இல்ல அவர் தான் கூட பிறந்த அண்ணனா? என்னால தானேமா அவர் உறவு. என்னைய உம்முன்னு வாங்கன்னு கூப்பிட்றா. அந்த ஆளுகிட்ட போய் சிரிச்சு சிரிச்சு எப்படி இருக்கியே, நல்லா இருக்கியலா, டீ காப்பிறியலா, காப்பி சாப்பிட்றியலா, அப்படி இப்படின்னு கேட்கா. திமுறை எடுத்தவ. ஆமாம்மா, ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ எதுவும் பேசிடாதடி, அப்புறம் வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுவா. என்கிட்டலாம் வீடியோ பழிக்குமா? என் முன்னாடி வீடியோ எடுக்கட்டும், போனை தூக்கி போட்டு உடச்சிட்றேன்னா இல்லையான்னு பாரு. நீ தாம்மா பயந்துட்டு கிடக்குற. இனிமே நான் வந்துட்டேல, நான் பாத்துக்கிறேன். நீ பேசாண்டு அமைதியா இரு. சரிடி. நீ ஊர்ல இருக்கும்போது கூட தெரியல, நீ பக்கத்துல இருந்தா மட்டும்தான் எனக்கு புதுசா தெம்பு வந்த மாதிரி இருக்கு. விடுமா, நீ எதுக்கும் பயப்படாத. ஆமாடி, இவளுக்கு வேலை பார்த்து கொடுத்து எல்லாம் தொடச்சி கிடச்சி வச்சு உடம்பே போகுது பாரு. இதெல்லாம் தெரியாது அந்த பையலுக்கு. எங்கடி ஏதாவது கேட்டா எனக்கு கடையில வேலை இருக்குமா அது இருக்குமான்னு ஓடிடுறான். இருக்கட்டும் இருக்கட்டும், கம்பெனிக்காரங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு உங்ககிட்ட வந்து கேட்பான்ல, அப்ப நீ வேலை இருக்கு என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. அதான் இவன் சம்பாரிச்ச சொத்து தானே, நான் உங்ககிட்ட கொடுத்ததை தானே கேட்கறேன் அப்படிங்கிறாண்டி. அவ்வளோ திமிராயிடுச்சு அவனுக்கு. அப்பனா நான் கொடுத்த நகை காசு அதை இன்ன வரைக்கும் என்கிட்ட கொடுக்கவே இல்லை அந்த பையன். வரட்டும், நல்லா உட்கார வச்சு கேளு. கேட்காம விட மாட்டேமா. என் காசுல உட்காந்துக்கிட்டு நல்லா சொத்து தின்னுக்கிட்டு சொத்து சுகத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு என்கிட்ட காசு தர மாட்டானா? பொண்டாட்டியை மட்டும் நல்லா வச்சுப்பானா? வரட்டும் அந்த பையன், நல்லா கேட்கறேன். ஆமா வாங்கக்கா. மீனாக்கா எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படிப்பா இருக்க? இப்பதான் ஊர்ல இருந்து வந்தியலோ? ஆமாக்கா. உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தது நல்லா இருக்கா? அதை ஏன்பா கேக்குற? எனக்கு தெரிஞ்சு இவளோட பொண்ணு கூட நல்லபடியா தான் இருக்கு. ஆனா மாமியார் சரியில்லை. பாவம் அந்த பிள்ளை மாமியார் கொடுமையெல்லாம் டார்ச்சர் ஆகுது. நானும் சொல்லுவேன் புத்திமதியெல்லாம். ஆமாமா, நல்லவங்களுக்குலாம் காலமே இல்லாம போகுதுமா. என்ன பாப்பா பண்றது? நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா. ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னு வையே, மகளிர் போலீஸ் இருக்குல்ல, அதுல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. சரிங்கம்மா, நானும் அதை தாம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பொண்ணு தான் வேண்டாம், மானம் போயிரும், மறவாத போயிரும், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படியாப்பட்ட ஆளுக்கெல்லாம் அதுதான் பண்ணணும். சரி மீனா, பாப்பாலாம் வந்திருக்கு. நாளைக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாமான் வரும். நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு லீவை போட்டுறாத என்ன? இல்லைம்மா, நான் வந்துடுவேன். பொண்ணுக்கு கொஞ்சம் காசு அனுப்பி விடணுமா, அதுக்காக தான். சரி மீனா, நாளைக்கு வந்து இந்த கபோர்டெல்லாம் தொடச்சிடு என்னப்பா? சரிம்மா. சரிங்கம்மா, அப்போ நான் கிளம்புறேன். பார்த்து வெயிட்டு வா மீனா. எங்க உன் பையன் சுதனை காணா? அவனா வீட்டுக்கு வந்தோடனே அங்கிட்ட இங்கிட்ட எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். அவன் நல்லா பார்த்துப்பா பிள்ளைய. சரிம்மா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்கக்கா, வரேம்மா. பார்த்து போயிட்டு வா மீனா. நாளைக்கு மறக்காம சீக்கிரமாவே வந்துரு. வீடெல்லாம் வேற துடைக்கணும். நகை வேற வந்திருக்காளா, நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு சீக்கிரம் வந்துருன்னு. சரிங்கம்மா. இந்த அக்கா நல்லா இழைச்சி போச்சுமா. என்ன புள்ள கவலை இருக்காதா? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி நரகமா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? பெத்தவங்க செஞ்ச பாவம் தான் பிள்ளைய தலையில விடியுது. ஆமாமா, இந்த அக்கா என்ன பண்ணிச்சோ தெரில. பாவம் அவங்க பொண்ணு தான் கஷ்டப்படுது. இதை நம்ம சொன்னா இவங்க என்ன கேட்கவா போறாளுக? நம்மளுக்கு தேவையானது வேலை. வேலை நடந்துச்சா அவ்வளவுதான். அவ ஏதாவது புலம்புனாலும் நான் புத்திமதி தாண்டி சொல்லுவேன். அவ அதை கேட்கறாளோ இல்லையோ தெரில. நான் அவளுக்கு நல்லதுதான் சொல்றேன். அதை கேட்டு நடந்தாலே அவ பொண்ணு நல்லா இருப்பா. ஆமாமா. சரிடி. தம்பி சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான். நீ சிக்கன் சாப்பிடுவீல? வா, அவனுக்கு சிக்கன் 65 போட்டு கொடுமா. எனக்கு மட்டன் வாங்கி தர சொல்லுமா. எங்கள் ஊரில் தான் மட்டன்லாம் சாப்பிடவே முடியாது. எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன மட்டன் தானே வேணும். தம்பிக்கு கால் பண்ணுறேன், அவனே வாங்கிட்டு வந்து கொடுப்பான். மட்டன் குழம்பும் மட்டன் சுக்காவும் வறுத்துதாமா. சரிடி, நீ கேட்டு செய்யாமல் இருப்பேனா? நான் செஞ்சு தரேன். சரிம்மா. காப்பியை போட்டு வச்சிருக்கேன், உன் வீட்டுக்காரக்கே எடுத்து கொடு. சரிம்மா. ஹலோ, என்னம்மா? அக்கா வந்துட்டாடா. சரிம்மா. அவ மட்டன் கேட்டா, 1 கிலோவா எடுத்துரு. 1/2 கிலோ எலும்பு கறியுமா வாங்கிக்க. 1/2 கிலோ வறுக்கிறதுக்கு வெறும் கறியா வாங்கிக்க. தனியா கேட்டு வாங்கிட்டு வாடா. மாமாவும் வேற வந்திருக்காரு. அந்த ஆளுக்கும் நல்லபடியா சமைச்சு போடணும்ல. சரிம்மா, கடையை திறந்துட்டேன், வாங்கி வைக்கிறேன். கடை பசங்க வந்தோடனே கொடுத்து விட்றேன். நீ சீக்கிரம் கொடுத்து விட்டினாதான் நான் சமைச்சு வைக்க முடியும். சரிம்மா, கொடுத்து விட்றேம்மா. சரிடா, போன வச்சிடறேன். சரிம்மா. என்ன நான் பாலை இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை அவமானத்துல லீவை போட்டாலோ? சே, அவ அந்த மாதிரி இருந்திருந்தா எனக்கு முரளியை பிடிக்கும்னு தெரிஞ்ச உடனே அவ பேசாண்டு இருந்திருக்கணும். அவ அதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வரமாட்டா. ஆனா என்ன ஆளை காணாமே. ஒருவேளை
என்னை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அவளுக்கு ரொம்ப கூச்சமா இருந்திருக்குமோ? இருந்திருக்கும். ஏன்னா நீ அவ்வளோ ராசி கெட்டவ. போய் பார்த்தீல எங்க அத்தை கால் உடைஞ்சு கிடக்கிறத. எனக்கு அப்படியே குள்ளுன்னு இருக்கு. நீயும் எனக்கு பிடிக்காதவ தான், எங்க அத்தையும் எனக்கு பிடிக்காதவ தான். 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? வரட்டும், நல்லா வச்சு கலாய்ப்போம். பஸ்ஸையும் வேற இன்னும் ஆளை காணா, இவளையும் காணா. இவ வந்தானா நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆகும்னு பார்த்தா இவ என்னமோ லேட்டாவே வராளே. சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். பாரா, உடனே வந்துட்டா. இன்னைக்கு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. ஹாய் கீதா. சொல்லு பூர்ணி. என்னடி நம்ம உம்முன்னு வர? என்ன ஆச்சு? சொல்லுடி சொல்லு. ஆசையா பார்க்க போயிருந்த என் அத்தையோட காலை என் கண்ணு பட்டதுனால பார்க்க போறதுக்கு முன்னாடியே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழுகு. என்னடி? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பூர்ணி. ஆகா, பார்க்கறதுக்கு எவ்வளவு குளுன்னு இருக்கு. எனக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தோன்னு வையே, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. அதனால என்னடி ஆச்சு? யாருக்கு என்ன ஆச்சு? அப்பாவுக்குலாம் எதுவும் இல்லடி. அதான் எனக்கு தெரியுமே. என்ன வேற யாருக்கு? ஒருவேளை அம்மாவுக்கு? இல்லடி, அம்மாவுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாதா? வேற யாருக்கு என்னதான் ஆச்சு? சொல்லுடி. நீ வாயை திறந்து சொன்னாதானே எனக்கு புரியும். முரளிக்கு இல்லடி. அப்ப முரளிக்கும் எதுவும் ஆகல. அப்புறம் எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்க? சொல்லுடி. உன் வாயால நீ சொல்றதை கேட்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கேன் தெரியுமா? ஆனா சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. என்ன? இல்ல, யாருக்கு என்ன ஆச்சு, ஏன் நீ இவ்வளவு சோகமா இருக்கேன்னு சொல்லவே மாட்டேங்கிறியே. அததான் சொல்றேன். என்னதான் ஆச்சு? இது கிளம்பும் போது நல்லா சந்தோஷமா தானே போனேன். அப்புறம் என்னாச்சு? அப்பாவுக்கும் ஒன்றும் இல்லைங்கிற, அம்மாவுக்கும் ஒன்றும் இல்லைங்கிற, ஏன் முரளிக்கும் ஒன்றும் இல்லைங்கிற. ஏன் கீதா? இல்லை ஒருவேளை எங்கள் அத்தை குடும்பத்துக்குள்ள யாருக்காவது உடம்பு சரியில்லையா என்ன? சொல்லுடி. சேச்சா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா? எங்கள் அத்தை தானே விழுந்தது, கால் உடஞ்சி சுபம் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறதா சொன்னாங்க. இவ இல்லைங்கிறா. ஒருவேளை இவளுக்கு எதுவும் தெரியாதோ? சரி, பொறுமையாக கேட்டு பார்ப்போம். கீதா, இப்ப நீ எதனால இவ்வளவு சோகமா இருக்கன்னு எனக்கு புரியவே இல்லடி. ஒருவேளை நம்ம காலேஜ் நினைச்சு நீ ரொம்ப சோகமா இருக்கியோ? அதெல்லாம் இல்லடி. அடியே, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி தொலையேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வேற வந்துடும். சொல்லுடி, எதனால இவ்வளவு சோகமா இருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். சரி சரி சொல்றேன். சொல்லு. யாருக்கு என்ன ஆச்சு? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி. என்னது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நீ என்ன ஆக்சிடென்ட் சொன்னோன்னு இவ்வளவு சந்தோஷப்படுற? ஆத்தாடி, நம்மளை காத்தி கொடுத்துருவோம் போலயே. அது என் காதுல வேற ஏதோ விழுந்துச்சு, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். என்னது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாண்டி. யாருக்குடி? அது யாருக்குன்னு சொல்லு. யாருக்கு? ராஜா மாமாவுக்கா? இல்லடி. அப்ப எங்க மாமாவுக்கா? அதெல்லாம் இல்ல. அப்ப எங்க அத்தைக்காக தான் இருக்கும். அவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ இல்ல. என்ன இவ இல்லைங்கிறா? எந்த சைடு சுத்தி சுத்தி கேட்டாலும் இல்லைங்கிறாளே. ஒருவேளை இவ நம்மள கலாய்க்கிறாளா? ஒன்னும் புரியலையே. ஆக்சிடென்ட் நடந்தது ஜீவா அக்காவோட அம்மா இருக்காங்கல்ல? ஆமா, அவங்க பேர் கூட ஏதோ போனான்னு கேள்விப்பட்டேனே. ஆமாண்டி, அவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட். என்ன? அட பாவி. என்னடி ஆச்சு? நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, அவங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? என்னன்னு தெரியல, ஏதோ வாழைப்பழத்துல வலிக்கி விழுந்துட்டாங்களாம். என்னது? அவங்களுக்கு கால் எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கான். இப்போ அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அப்ப நீ நேத்து எங்க அத்தையை பார்க்க போனியே, என்ன ஆச்சு? அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. என்னை அவங்களால பார்க்க முடியல, நானும் அவங்கள பார்க்கல. அப்புறமா ஒரு 8 மணி போலதான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா அத்தை கிளம்பி போயிருக்காங்க. யாரு? எங்க அத்தை அவங்கள பாத்துக்கிறதுக்காக போயிருக்காங்களா? ஏன் ஜீவா பாத்துக்க மாட்டாளாமா? அது என்னன்னு தெரியலடி, நான் தான் பார்த்துப்பேன்னு உங்க அத்தை போயிருக்காங்க. ஐயோ, கடைசியில எங்க அத்தையை உழவு வைக்காம வேற எவ்வளையோ போய் உழவு வச்சிருக்காமே. அப்பவே நினைச்சேன், என்னடா இன்னும் வீட்டுக்கு ஒன்றும் தகவல் வரலையேன்னு. சண்டாளே எப்படிலாம் பணத்தை ஏமாத்திருக்காமே. சரி, அவங்க விழுந்ததுக்காக நீ எவ்வளவு சோகமா இருக்க? என்னடி பேசுற? ஜீவாக்காவை எனக்கு நல்லா தெரியும், அவங்க அம்மாவையும் எனக்கு தெரியும். இப்போ
அவங்க முரளிக்கு அண்ணி, அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா முரளிக்கு அத்தை. இவ்வளோ சொந்த பந்தம் இருக்கும்போது நான் எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, பெரிய சொந்த பந்தத்தை கண்டுபிடிச்சிட்டா. முரளிக்கு வலிக்குமாமா, அதனால இவளுக்கு வலிக்குதாமா. எல்லாம் கால கொடுமை. எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். பாவம் எங்க அப்பா. ஜெயில போய் பார்த்து தங்கச்சி விழுந்துட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லி 1 மணி நேரம் கூட இருக்காது. எங்க அப்பாவால 1 மணி நேரம் தான் சந்தோஷமா இருந்திருக்க முடியும். இப்போ வந்துட்டு இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறான். அவனை இருட்டு, அவனுக்கு இருக்குடி. காலேஜுக்கு போயிட்டு ஃப்ரீ டைம் வரட்டும், அப்போ உனக்கு கால் பண்ணி நான் பேசல. என்னே வா ஏமாத்துற. நைட்டெல்லாம் எவ்வளோ கனவு கண்டு வச்சிருந்தேன், அதெல்லாம் இப்ப சுக்கு நூறா உடஞ்சிருச்சே. என்னென்ன மனக்கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தேன். எங்க அத்தைக்கு முடியலன்னா நாங்க தான் பார்க்கணும், அப்படி இப்படின்லாம் நினைச்சு வச்சிருந்தேன். எல்லாம் இவர் ஆசையால வந்துச்சு அப்படின்னு சொல்ல இருந்தேன். கடைசியில ரூட்டு மாறி போயிடுச்சு. எல்லாம் என் நேரம். நீயும் ஏண்டி சோகமா இருக்க? இல்லை, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால நான் சோகமா இருக்கேன். நீயும் ஏன் சோகமா இருக்க? அவங்க எனக்கு தெரியாதவங்க தான். இருந்தாலும் என் ஃப்ரெண்டு நீ வருத்தப்படுறீல, அதுக்காகவாது நான் வருத்தப்பட்டு தானே ஆகணும். அதான். ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி பரவாயில்லடி. அடேய், ஏமாத்திட்டானே. பேர் கூட வாயில வர மாட்டேங்குது. சொண்டோலே நைட்டெல்லாம் எவ்வளவு கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தேன். ஐயோ ஏமாத்திட்டானே. காசு 5 லட்சம் போயிடுச்சே. இப்ப போய் அவன்கிட்ட திருப்பியும் கேட்க முடியாது. எல்லாம் எனக்கு வந்து வாக்கிடுங்க பாரு. என்னால எதுவும் செய்ய முடியல. எது செஞ்சாலும் ஆப்போசிட்டா தான் போய் முடியுது. ஏன் முரளி, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். நீ நடு ரோட்ல இப்படி புலம்ப வச்சுட்டீங்களே. முடியலையே. வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆக விடாம நான் விட மாட்டேன். விடவே மாட்டேன்டா. எனக்கு தெரியும்டி, நீ ரொம்ப தாவலா இருந்ததுக்கும் இப்போ நீ பிஹேவ் பண்ணுறதுக்கும் டவுட் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. முரளியோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று ஆகணும், அதுக்கு நான் தான் காரணம்னு நீ சொல்கிறதுக்காக எது வேணாலும் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கடவுள் போட்டு முடிச்சு பார்த்தியா? முரளி ஃபேமிலிக்கு எதுவும் ஆகாமல் அவங்களையும் காப்பாற்றிட்டாரு, என்னையும் காப்பாற்றிட்டாரு. யார்கிட்ட? அடியே பூர்ணி, நான் அழுது சீன் போட்டதெல்லாம் உன் மனசுக்குள்ளார இருக்கிறத வெளியில கொண்டு வரதுக்காக தான். நீயே வெளியில வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டியே. இப்ப பாரு, சாலை போட்டு என்ன முறுக்குற. இதுல இருந்தே தெரிய வேணா நீ எவ்வளவு வயிற்றுச்சல் பிடிச்சவனு. நடக்கட்டும்டி, நீனு என்னென்னலாம் பிளான் போட்டியோ போடு. கடவுள் எப்பவுமே எங்க சைடு மட்டும்தான் இருப்பாரு. பார்க்கலாம், இதுக்கப்புறம் நீ என்ன பண்றன்னு பார்க்கலாம். முருகன். அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா முருகன். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு போனா இங்க வந்துருவாங்க. அவங்களுக்காக லெக்கு சூப் வச்சிருங்க. சரிங்கம்மா. அப்புறம் முட்டை தொக்கு வச்சிருங்க. இது காலையில சாப்பாட்டுக்கு. கால் சூப்பு, முட்டை தொக்கு. மத்தியானம் நண்டு கிரேவி வச்சிருங்க. அப்புறம் ஆட்டுக்கால் இருந்துச்சுன்னா அதில் பாயா வச்சிருங்க. சரியா முருகன்? சரிங்கம்மா. போன 1 வருஷத்துக்கு இங்கே தான் இருக்க போறாங்க. அவங்கள நம்ம தான் கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும். அவங்க கால் முடியாதவங்கள எந்திரிச்சு அவங்களால நடக்க முடியாது முருகன். இங்கே தான் பொறுப்பா சாப்பாடுலாம் கொண்டு போய் கொடுத்துடணும். இங்கே என்னை கேட்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? சரிங்கம்மா. சரிங்க முருகன், வேலையை ஆரம்பிங்க. இன்னைக்கு காலையிலே அவங்க இங்கே வந்துடுவாங்க சாப்பாட்டுக்கு. சரிங்கம்மா. லக்ஷ்மி. என்னங்க? ஆமா, நம்ம ரூம் ஏன் மேலே ஷிஃப்ட் ஆயிடுச்சு? கீழே இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். போன வந்தாங்கன்னா மேலே கொண்டு போய் வைக்க வேண்டான்னு தான் கீழே வச்சிடலான்ட்டு நம்ம ரூம் எல்லாத்தையும் மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நீங்களும் மேலேயே போய் தங்கிக்கலாம். முரளி ரூமுக்கு பக்கத்து ரூமு. எதுக்குமா அதெல்லாம்? கீழே இருந்தாலாவது நம்ம பார்த்துப்போம். அதெல்லாம் சரிதாங்க. இருந்தாலும் அவங்களால ஏறி இறங்க முடியாது இல்லையா? வீட்லயும் லிஃப்ட் இல்லை. எதுக்கு தேவையில்லாம மேலே கொண்டு போய் வச்சுக்கிட்டு? கீழேனா ஹாஸ்பிட்டல் போகணும்னா கீழே கூட்டிட்டு போயிடலாம். அதுக்காக தாங்க பண்ணேன். என்னமோமா. அப்புறம் காலையில சாப்பாட்டுக்கும் மதியான சாப்பாட்டுக்கும் சொல்லிட்டேன். எலும்பு சூப்பு, முட்டை தொக்கு, இட்லி, தோசை. உங்களுக்கு இட்லி வேணா இட்லியை சாப்பிட்டுக்கோங்க, இல்லை தோசை தான் வேணா தோசை சாப்பிட்டுக்கோங்க. மதியானம் சாப்பாட்டுக்கு ஆட்டுக்கால் பாயா. என்ன போன இதெல்லாம்? என்ன நம்ம தானேங்க அவங்கள நல்லா பார்த்துக்கணும். சரி. ஒரு காலத்துல போனாவ அப்படி வெறுத்த. இப்ப அவங்களுக்காக ரூம் மாத்துறது என்ன, சூப் வச்சு கொடுக்கறது என்ன? அவன் மேல எந்த தப்பும் இல்லைல்ல. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா. ஏதோ இப்பதான் நடுப்புற உங்களாலதான் பிரச்சனை. என்னாலதான் பிரச்சனையோ? இல்லனா நீங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்பீங்க. இல்லையா பின்ன? நீங்க தான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முட்டுக்கட்டை போட்டது. ஏன்னா நானும் போனாவும் எவ்வளவு நல்லா இருந்திருப்போம் தெரியுமா? நடுப்புற நீங்க வந்து தான் கெடுத்துட்டீங்க. சரிம்மா தாயே, நான் வேணா இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிட்டுமா? போங்க, யார் வேணான்னு சொன்னா? அடிப்பாவி, எனக்கு என் ஃப்ரெண்டு போனா இருக்காங்க. இன்னமேட்டு நீங்க கூட இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்க பாட்டுக்கு நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எத்தனை வருஷமா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் தெரியுமா? ஹாப்பியா இரு.
இதெல்லாம் நீ புரிஞ்சுக்காம இருந்ததுனாலதான் இப்பவாச்சும் நீ தெரிஞ்சுக்கிட்டியே. சரிங்க, மசன்னு பேசிக்கிட்டே இருக்காம வாஷிங் மிஷின் ஏதோ ரிப்பேரா இருக்குங்க, அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். நான் போனாவும் வராங்க, அவங்க புடவையில தான் இருப்பேனாங்க. மிஷின் வேற இப்ப ரிப்பேரா இருக்கு, என்ன ஏதுன்னு பாத்துக்கணும்ல. சரிம்மா பாக்குறேன். சரிங்க. தம்பி பாத்து தம்பி. அடப்பாவி, என்னடி இது, நீ 8 அடி பாஞ்சா உன் புள்ள 16 அடி பாயிரான். அவன் யாரு? என்னோட பையனாச்சே. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க?